ஹாய் ஹலோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் கொலிஷன் மொமெண்டம் இந்த கான்செப்ட்லாம் பேஸ் பண்ண ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். எஸ்பெஷலி கொலிஷன் இன் 2Dல வந்துட்டு இது ஒரு பேசிக்கான ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். An object of mass m moving with speed v strikes a wall at an angle theta and rebounds at the same speed and same angle. The magnitude of the change in momentum of the object will be. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்னா, வெக்டார்ஸ் கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ப்ராப்ளம் நம்ம பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணலாம், அது எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ வந்துட்டு சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு எடுத்துக்கிறீங்கன்னு வைங்க. ஸோ இப்போ எனக்கு ஃபைனல் மொமெண்டம்னா என்ன, இனிஷியல் மொமெண்டம்னா என்னன்னு தெரியும். Momentum is comprised of mass and velocity. Linear momentum. சரியா? இப்போ இந்த இடத்துல ஃபைனல் வெலாசிட்டி, இப்போ இது வந்துட்டு இனிஷியல் வெலாசிட்டி. இப்போ ஃபைனல் வெலாசிட்டினா இதுதான் ஃபைனல் வெலாசிட்டி. இப்போ ஆஃப்டர் பவுன்சிங் இது வந்துட்டு வால் விட்டு அவே ட்ராவல் ஆகி போகுது இல்லையா? இப்போ இந்த ஆங்கிள் தீட்டான்னு கொடுத்துருப்பான். இதை ரிசால்வ் பண்ணோன்னா இந்த காம்பனன்ட் வி சைன் தீட்டா. ஏன்னா ரிமெம்பர் அவங்க இதை தான் வந்து தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதை தீட்டான்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் வி காஸ் தீட்டா வரும். ஸோ இது வி சைன் தீட்டானா இது வி காஸ் தீட்டா. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி வந்து ரிசால்வ் பண்ணி எழுதணும்னா வி காஸ் தீட்டா. ஃபர்ஸ்ட் ஐ கேப் டைரக்ஷனில் என்ன இருக்கு, வி சைன் தீட்டா இருக்கு. வி சைன் தீட்டா ஐ கேப் பிளஸ் நெக்ஸ்ட் ஜே கேப் டைரக்ஷனில் வி காஸ் தீட்டா இருக்கு. இப்போ ஃபைனல் வெலாசிட்டி வந்து நம்ம ஐ கேப் அண்ட் ஜே கேப் டைரக்ஷனில் ரிசால்வ் பண்ணி எழுதியிருக்கோம். அதே மாதிரியே இனிஷியல் வெலாசிட்டியை ரிசால்வ் பண்ணால் என்ன ஆகும் தெரியும். இப்போ இனிஷியல் வெலாசிட்டி இப்படி இருக்கு டாப். இப்போ இது ஆர்ஜின் தான், என்னோட ஆர்ஜின் தான். இப்போ இதை ரிசால்வ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது வி இதுதான் தீட்டா. இப்போ இது வந்துட்டு வி சைன் தீட்டா ஐ கேப் டைரக்ஷனில் இருக்கு. இப்போ இந்த பக்கம் இருக்கிறதா உங்களுக்கு வந்துட்டு வி காஸ் தீட்டாவாக இருக்கும். பட் இது என்னன்னா மைனஸ் ஜே கேப் டைரக்ஷன் இருக்கு, ஏன்னா டவுன்வர்ட்ஸ் இருக்கு இந்த வெக்டார். இது ஒன்று தான் வந்துட்டு ஃபைனல் வெலாசிட்டிக்கும் இனிஷியல் வெலாசிட்டிக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ இதை நம்ம ரிசால்வ் பண்ணி எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா வி சைன் தீட்டா இது ஐ கேப் டைரக்ஷனில் இருக்கு பிளஸ் வி காஸ் தீட்டா இது மைனஸ் ஜே கேப் டைரக்ஷன் நோக்கி இருக்கு இந்த காம்பனன்ட். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அழகா ஃபைனல் சேஞ்ச் இன் மொமெண்டம்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் ஈக்குவல் டு m final velocity minus initial velocity. final velocity என்னது எனக்கு தெரிஞ்சது v sin theta I cap plus v cos theta j cap minus v sin theta I cap. இப்போ இந்த மைனஸ் அழகா இங்கே மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ மைனஸ் v cos theta j cap. ஸோ இப்போ என்ன ஆகும், சைன் காம்பனன்ட்ஸ் கேன்சல் ஆகிடும், காஸ் வந்துட்டு இருக்கும் கரெக்டாக. மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு 2v காஸ் தீட்டா ஜே கேப்னு இருக்கும். ஆல்ரெடி இங்கே ஒரு எம் இருக்குது, ஸோ 2m. இதுதான் சேஞ்ச் இன் மொமெண்டம். இதோட மேக்னிடியூட் தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு மேக்னிடியூட். அப்போ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ. See you in the next video.